ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அம்மா வீட்டுக்கு வந்து நம்ம அம்மா வீட்டில் வீடு கட்டினோம் இல்லையா, அதை வந்துட்டு நிறைய கரையான் வந்துருச்சு. ஸோ அதனால மருந்தடிக்க தான் வந்திருக்கோம். மருந்தடிக்கிற ஆளை ஹாய் சொல்லுங்கள். இந்த மருந்தை வந்து காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் இந்த மருந்தை தான் நம்ம வந்து அடிக்க போகிறோம். மருந்து இருக்குது பார்த்தீங்களா, அந்த மருந்தை வந்து இந்த டம்ளரில் வச்சு இந்த பாட்டிலில் வந்து ஒரு பாட்டில் தண்ணிக்கு அதில் கொஞ்சோண்டு மருந்து விட்டு தான் அடிக்கணுமா. 1 லிட்டருக்கு வந்து 10 ml ஊற்றினா போதுமா அந்த மருந்து. அவ்வளோ வந்து பவர்ஃபுல்லான மருந்து அது. அதை ஊற்றி தான் இப்போ நம்ம அடிக்க போகிறோம். வெயிட் பண்ணுங்கள், நான் காமிக்கிறேன். பாருங்கள், அந்த மருந்து ஊற்றுறாங்க. இன்னும் கொஞ்சம் ஊற்றுங்க. இந்த மருந்து அடிக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாகவே அடிங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மருந்து அடிக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக அடிங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப பவர்ஃபுல்லான மருந்தாக இருக்குது. இங்கே பாருங்கள், மூஞ்ச காட்டுங்க. பாருங்கள், அவங்களுக்கே ஒரு மாதிரி க்ளோஸ் போட்டுக்கணும், கையில் மாஸ்க் போட்டுக்கணும். இவ்வளோ சேஃப்டியாக தான் இந்த மருந்து அடிக்கணும். நம்ம வந்து எதுவுமே போடலை. ஸோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணிடாதீங்க, ஓகேவா? இந்த பாருங்க, 1 லிட்டர் தண்ணியில் வந்து நம்ம கலக்கணும். 1 லிட்டர் நம்ம அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பினாயில் மாதிரி வந்துடுது பாருங்க. நாயில் மாதிரி வந்துடுது. இதை தான் இப்போ நம்ம வந்து அடிக்க போகிறோம். வெயிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்து நம்ம வந்து அடிச்சு விடணும், உள்ளேயும் வெளியிலையும். இது வந்து கரையான் வந்து வராது. பாருங்கள், இங்கே கொடுங்க, நான் கொஞ்சம் அடிக்கிறேன். கைப்படக்கூடாது. மூக்குக்கு வந்து இது நோஸ் போட்டுக்கணும், மாஸ்க் போட்டுக்கணும். ஒளரு. அதுக்கப்புறம் கைக்கு வந்து க்ளோஸ் போட்டுக்கணும். இதே மாதிரி நம்ம சுற்றிலாம் அடைக்கணும். கரையான் இங்கே பாருங்க, கரையான் ஏறிடுச்சு பற்றியா? அதுக்குள்ளாட்டியும் நல்லா ஒரு உயரமாக அடிங்க. உள்ள அடிச்சு விட்டுறணும். எல்லாத்துலேயும் அடிக்காது.